இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல காலையில ரங்கனோட அம்மா காப்பி கொடுக்க வரும்போது அகாடமில நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். அம்மாவும் பார்த்துட்டு என்னடா இன்னும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் வாழ்க்கையில எவ்வளவு தோத்து இருந்தாலும் தப்பு பண்ணது இல்லம்மா. உன்னை விட ருக்மிணி மேம்க்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல. ஆனா அவங்களே என்ன தப்பா நினைச்சிட்டாங்களேம்மா. நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் கேட்கல. நான் மறுபடியும் அகாடமிக்கு போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். டேய், இவ்வளவு நாள் கிரிக்கெட் வேணாம் அகாடமி வேணாம்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ திரும்ப போய் தான் ஆகணும். உனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு நான் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். நீ இப்ப போகலன்னா ஓ மேலதான் தப்புன்ற மாதிரி ஆயிரும். செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கிரிக்கெட்டுக்காக அங்க போய் நின்னேல, இப்ப மறுபடியும் அதே மாதிரி போய் நில்லு. இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ரங்கனும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் அகாடமிக்கு போய் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க, அவ்வளவு சொல்லியும் மறுபடியும் வந்திருக்கான்னா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு ஸ்டெம்ப் எடுத்து மணி அடிக்க போக, வீரா தான் விர்ரா பாத்துக்கலாம்னு சொல்லி தடுக்கிறான். ரங்கனும் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போய் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ருக்மணியை பார்க்க வந்து டோரை திறந்து உள்ள போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, ருக்மணியும் ரங்கனை உள்ள வர சொல்லி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஒரு சின்ன பொண்ணு நம்ம அகாடமில சேஃபா ஃபீல் பண்ணலன்னு தெரிஞ்சதும் நீ என் கண்ணுக்கு தெரியல. நீ எனக்காகவும் நம்ம அகாடமிக்காகவும் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்துல எது தப்பு எது சரின்னு யோசிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. விடுங்க மேம், இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நான் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது போதும். பசங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பா தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கான வேலையை பார்க்கலாம்னு சொல்ல ரெண்டு பேருமே சமாதானம் ஆகுறாங்க. அப்புறம் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்க, ஈவெண்டோட ஷெட்யூல் எல்லாத்தையும் ரங்கங்கிட்ட அப்டேட் பண்ணிருன்னு சொன்னா இது அவர்கிட்டயான்னு தியோ ரொம்ப சலிப்பா சரின்னு சொல்றா. அப்புறம் ரிஷி தியோவுக்கு பயந்து சேர தூக்கிக்கிட்டு மறைஞ்சுகிட்டே போக, உங்க அப்பா வந்துட்டாரான்னு கேட்டா மார்னிங் கால் சீட் முடிச்சிட்டு வந்துருவாரு, வேணும்னா நான் கால் பண்ணி கேக்குறேன்னு யார்கிட்டயோ பேசுற மாதிரி. அண்ணே, அப்பா இருக்காரா? ஓ, ஷூட்டிங் போயிட்டாரா? சரி, நான் கால் பண்ணேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஷூட்டிங்ல இருக்காராம், முடிச்ச உடனே வந்துருவாருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். அப்புறம் நம்ம பசங்க கிட்ட வந்து 11 பிளேயர்ஸோட டீம் லிஸ்ட் வந்துருச்சு, படிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொல்லி மாத்தையன், ரிஷி, லாரா, தியோ, கலை, ஜாக்கி, பத்மா, பாண்டு, கிரண், தங்கம்னு பேரை சொல்லி முடிக்க, என்னத்தையோ வேலுவோட பேரே இல்லைன்னு கேட்டா, இல்ல ரிஷி தான் ஓபன் பண்றான், சீஃப் கெஸ்ட் வினயோட பையன்னு சொன்னதும், இது என்ன பிளே ஸ்கூலா, பையனை விளையாட விட்டுட்டு அப்பா கைத்தட்டேன்னு கேட்க, ஒரு மேட்ச் மட்டும்தான், ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வேற வராங்கன்னு சொன்னதும் கூட கொஞ்சம் கடுப்பாகி, இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல போற? லாங்குவேஜ், கேஸ்ட், ஊருனா நீ நல்ல கிரிக்கெட்டர் ஆகிறியோ இல்லையோ, செலக்ஷன் கமிட்டில உனக்கு பெரிய இடம் இருக்குன்னு சொல்ல ரிஷி ஓபன் பண்றான், இதான் ஃபைனல்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறா. இதெல்லாம் மணியும் பார்த்துட்டு தியோ கேண்டீன்ல சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது, என்ன சீனியர் ஊரெல்லாம் நல்லா வாயடிக்கிறீங்க, ஆனா இந்த மாத்தையனை பார்த்தா மட்டும் சைலண்ட் ஆகிடுறீங்களேன்னு கேட்க, டேய் நானே செம்ம கடுப்புல இருக்கேன், கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு கண்டபடி திட்ட, புரிஞ்சு போச்சு, எனக்கு எப்படி தங்கமோ அதே மாதிரி உங்களுக்கு மாத்தையனா, உண்மையை சொல்லுங்க, மாத்தேனா உங்களுக்கு பிடிக்கும் தானேன்னு கேட்க, லவ்வான்னு தெரியல, ஆனா 2 வருஷமா மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கான். சுத்தி எல்லாரும் இருந்தாலும் அவன் மட்டும் தனியா தெரிவான். எத்தனை பேர் பேசினாலும் அவனோட வாய்ஸ் மட்டும் டால்பியில கேக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா மாத்தையன் மேல இருக்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண, சீனியர் போதும் போதும், நீங்க என்ன விட மோசமா இருக்கீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். நீங்க எனக்கு தங்கத்தை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணா, நான் உங்களுக்கு மாத்தையனை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன். இப்ப தங்கத்தை கரெக்ட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்க, டேய் கேர்ள்ஸுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். இந்த பிரம்மாண்டமா பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் எதுவும் இல்லாம, முக்கியமா டிராமா எதுவும் இல்லாம மனசுல பட்டதை சொன்னா போதும்னு சொல்றா. மணியும் இப்ப எப்படி போய் சொல்லிட்டு வரேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, டேய் டேய், நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு இப்போ ஒரு ஐடியா கொடுன்னு கேட்க, மணியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, கேர்ள்ஸை விட நாங்க பயங்கர சிம்பிள், நீங்க மாத்தையனை நோக்கி பக்கத்துல போய் பச்சக்கன்னு ஒன்னு அடிச்சிருங்க, அவ்வளவுதான், கேப்டன் பிளாட் ஆகிருவாருன்னு சொல்ல, போடா நீயும் ஐடியாவும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க ரங்கனோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, மச்சான் எப்படிடா இருக்க, உன்னை எத்தனை தடவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் தெரியுமா, மறுபடியும் கிரிக்கெட் அகாடமி பக்கம் வரவே மாட்டேன்னு நினைச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, பின்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் இப்ப எப்படி ஆயிட்டான் பாரு, ரொம்ப பாவண்டா அவன், அவனோட நிலைமையை நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு, இவனோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரங்கனும் மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்து அவன் முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்ததையும், பெரிய பெரிய அதிகாரிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டதையும், அதுக்கப்புறம் அவனுக்கு பிரேக்கப் ஆன விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.